ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்திரிக்காய் வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான காரசாரமான சைட் டிஷ் ரெசிபி. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நீ அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா பிஞ்சான ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கங்க. கூடவே உரித்த 10 பூண்டு பல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. பூண்டோட ஃப்ளேவர் தான் இதில் நல்லா தூக்கலாக இருக்கும். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா பூண்டு செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கங்க. இந்த அளவுக்கு பூண்டோட பச்சை வாசனை போய் செவந்து வந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பாத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி, ஒரு தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. தக்காளி நல்லா மஷியாக வதங்கி வரட்டும். இது வதங்கி வரத்துக்குள்ளே நம்ம கத்திரிக்காயை கிரேட்டரில் துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணீரில் அலசி தொடச்சி எடுத்து வச்சுருந்தேன். அந்த கத்திரிக்காயோட காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு பெரிய துளையுள்ள கிரேட்டரில் துருவி எடுத்துக்கங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை பார்த்து வாங்கினீங்கன்னா சொத்தை பூச்சிலாம் இருக்காது. இது மாதிரி பெரிய துளையுள்ள கிரேட்டரில் 1/4 கிலோ கத்திரிக்காயும் நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கங்க. இது மாதிரி துருவி சேர்க்குறப்ப தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே துருவி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்குற நேரத்தில் கத்திரிக்காய் துருவி சேர்த்துக்கங்க. இல்லாட்டி நம்ம துருவி எடுத்து வச்ச கத்திரிக்காய் நல்லா கலர் மாறிடும், கருத்த மாதிரி. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மஷியை வதங்கி எடுத்து இப்போ இதோட துருவி எடுத்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு முறை கலந்துக்கங்க. இது மாதிரி கலந்த பிறகு இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. இதில் நம்ம ஏற்கனவே 2 வரமிளகாய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த அளவுக்கு மசாலா சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதோட 1 கப் அளவுக்கு புளி கரைசல் ஊற்றிக்கங்க. நான் சின்ன எலுமிச்சம்பழ சைஸில் புளியை கரைச்சி வச்சுருந்தேன். 1 கப் அளவுக்கு புளி தண்ணீர் வந்தது. அதை எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா குக் ஆகட்டும். கத்திரிக்காய் இந்த புளி தண்ணியோடு நல்லா கொதித்து வெந்து சாஃப்டாகட்டுங்க. இப்போ சரியாக 2 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. புளி தண்ணி ஊற்றணும், அதோட பச்சை வாசனை போய் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதோட திக்காக அரைச்ச தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். 1/2 மூடி தேங்காயை மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. நல்லா திக்கான தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து இந்த தேங்காய் பாலில் கட்டிகள் இல்லாமல் ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்ட பிறகு இந்த தேங்காய் பாலை அப்படியே கத்திரிக்காய் கிரேவியில் ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா கலந்துடுங்க. கலந்து ஒரு கொதி வரட்டும். தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஒரு கொதி வந்திருக்கு. இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி தூவிட்டு கலந்து இறக்கி பரிமாறலாம். நல்லா கமகமன் மணக்க மணக்க வாய்க்கு ருசியான கத்திரிக்காய் பால் கறி ரெடி ஆகிடுதுங்க. இது வரைக்கும் கத்திரிக்காயில் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்தோடும் அருமையாக இருக்கும். நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் ரெசிபியை
நீங்களும் இன்றைக்கே செஞ்சு அசத்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.